வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன். செங்குன்றம் அருகே வசந்தம் இ-சேவை மையம் திறப்பு விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்த கரையம்பட்டு பெருமாள் கோவில் எதிரே உள்ள அண்ணா சாலையில் ஜிவி இ-சேவை மையம் மற்றும் வசந்தம் இ-சேவை மையம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பின் உதவியுடன் புழல் ஒன்றிய புது வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் ஒன்றிய தலைவர் சமூக சேவகர் ஜி வாசுதேவன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தரமான மற்றும் குறைந்த கட்டண சேவையில் தமிழக அரசின் சேவைகள் பெற்றிட வசந்தம் இ-சேவை மையம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செங்குன்றம் ஓவியர் NS உதயா வரவேற்புரையாற்றினார். இ-சேவை மையத்தை திருமதி மாலதி ஜோசப் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சி 3வது வார்டு முன்னாள் உறுப்பினர் வி நாகஜோதி வாசுதேவன் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளியோர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி, புடவைகள் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புது வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் ஒன்றிய நிர்வாகிகள் திருமதி சித்ரா, சரோஜா உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர் ஸ்மைல் ரஞ்சித் அனைவருக்கும் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பொன்னாடைகள் போர்த்தி கௌரவிக்கப்பட்டதுடன் கலந்து கொண்ட அனைவரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வரும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் ஒன்றிய தலைவர் சமூக சேவகர் ஜி வாசுதேவன் அவர்களை வெகுவாக பாராட்டி பேசினர். அப்படியே மூவ் பண்ண சொல்லுங்க. வாகனம் வெளியே வந்துருங்க.